Taste the Daily. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே ராஜன் வாய்க்காலில் அமைக்கப்படும் தற்காலிக பாலம் தரமற்ற முறையில் உள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். வீரசோழபுரம் கிராமத்திலிருந்து சுடுகாட்டிற்கு செல்ல ஆழமான வாய்க்காலை கடக்க வேண்டிய நிலையில் பாலம் இல்லாததால் இறந்தவர்களின் உடலை ஆழமான பகுதியில் இறங்கி தூக்கிச் செல்ல வேண்டிய நிலை நிலவுகிறது. அப்படி தூக்கிச் செல்லும் போது சடலத்தோடு பாடையும் நீரில் அடித்து செல்வதாக வேதனை தெரிவிக்கும் மக்கள் தற்போது தற்காலிகமாக அமைக்கப்படும் மூங்கில் பாலம் நடந்து செல்லும் போதே முறியும் நிலையில் தரமற்று இருப்பதாகவும், எனவே உயர்மட்ட அகலமான பாலம் அமைக்க கோரிக்கை வைத்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியரிடம் பொதுமக்கள் நலனுக்காக குரல் கொடுத்ததால் ஊரை விட்டு ஒதுக்கி வைத்ததாக குடும்பத்துடன் புகார் அளித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. கீழத்தில்லையந்தல் கிராமத்தைச் சேர்ந்த தியாகு என்பவர் குடிநீர் விநியோகம், தெருவிளக்கு பராமரிப்பு, சாலை வசதி ஆகியவை குறித்து குரல் எழுப்பியதால் தன்னுடைய குடும்பத்தையும் தனது சகோதரர் குடும்பத்தையும் ஒதுக்கி வைத்திருப்பதாகவும், காவல் நிலையத்தில் அளித்த புகார் மீது நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் மனைவி குழந்தைகளுடன் வந்து ஆட்சியரிடம் புகார் அளித்தார். ஸ்டாலின் ஆட்சியில் சட்டவிரோத செயல்கள் மீது காவல்துறையினர் நடவடிக்கை எடுப்பதில்லை என்று மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை பகுதியில் திடீரென பயங்கர வெடி சத்தம் கேட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மணப்பாறை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளான கோவில்பட்டி, துவரங்குறிச்சி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பிற்பகலில் திடீரென பயங்கர வெடி சத்தம் கேட்டது. அப்போது வீட்டின் ஓடுகள், வீட்டிலிருந்த பாத்திரங்கள் மற்றும் ஜன்னல்கள் அதிர்ந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த சத்தம் கல்குவாரியிலிருந்து வந்ததா அல்லது ஒருவேளை நில அதிர்வு ஏற்பட்டிருக்குமா என பொதுமக்கள் அச்சமடைந்தனர். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே சாலையின் ஓரமாக கொட்டப்படும் இறைச்சி கழிவுகள், குப்பைகள், பிளாஸ்டிக் பொருட்களால் பொதுமக்கள் மற்றும் மாணவர்கள் அவதியடைந்துள்ளனர். அரியநாயகிபுரத்திலிருந்து வடநத்தம்பட்டி செல்லும் சாலையின் ஓரமாக ஊராட்சி நிர்வாகத்தால் கொண்டு செல்லப்படும் அனைத்து குப்பைகளும் கொட்டப்படுவதால் அப்பகுதியில் துர்நாற்றம் வீசி பொதுமக்கள், விவசாயிகள் மற்றும் அருகில் இருக்கக்கூடிய பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் கடும் அவதியடைகின்றனர். எனவே உடனடியாக குப்பை கழிவுகளை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். திருப்பத்தூர் அருகே கிராம நிர்வாக அலுவலகத்தில் நில அளவீடு செய்ய லஞ்சம் வாங்கிய அலுவலக உதவியாளர் சிக்கினார். முருகன் என்பவர் கொரட்டி கிராம நிர்வாக அலுவலகத்தில் நில அளவீடு செய்ய சென்றபோது அலுவலக உதவியாளர் வெண்ணிலா 5000 ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளார். இது குறித்து முருகன் லஞ்ச ஒழிப்பு துறையில் புகார் அளித்த நிலையில் அலுவலக உதவியாளரிடம் முருகன் 5000 ரூபாயை கொடுத்துள்ளார். அப்போது அலுவலகத்திற்கு வெளியே இருந்த லஞ்ச ஒழிப்பு துறையினர் வெண்ணிலாவை கையும் களவுமாக பிடித்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். திமுக ஆட்சியில் லஞ்ச லாவண்யம் தலைவிரித்தாடுவதாக மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் பகுதியில் மக்காச்சோளங்களில் புழுக்கள் தாக்கியுள்ளதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். சோளம்பட்டு, நெடுமானூர் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் சமீபத்தில் பெய்த மழையின் காரணமாக மக்காச்சோள பயிர்கள் மழையில் நனைந்து சேதமானதால் 50க்கும் மேற்பட்ட ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த மக்காச்சோளம் புழுக்களின் தாக்குதலால் பாதிக்கப்பட்டுள்ளது. திறனற்ற திமுக அரசின் வேளாண் துறையினர் பயிர்களை நேரில் ஆய்வு செய்து உரிய மருந்துகளை வழங்கி பயிர்களை பாதுகாக்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் வானாபுரம் அருகே பொதுமக்களையும் கால்நடைகளையும் தெருநாய்கள் கடித்து வருவதால் பலரும் அச்சத்தோடு வாழும் நிலை ஏற்பட்டுள்ளது. தொழுவந்தாங்கல் கிராமத்தில் பலரும் கால்நடைகளை வளர்த்து அதன் மூலம் வருவாய் ஈட்டி வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த சில மாதங்களாக தொழுவத்தில் உள்ள கால்நடைகளை தெருநாய்கள் கடித்து குதறியதில் 10க்கும் மேற்பட்ட பசுமாடுகள், 10க்கும் மேற்பட்ட ஆடுகள் உயிரிழந்ததால் கால்நடை வளர்ப்பு விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். எனவே தங்களின் வாழ்வாதார நலன் கருதி தெருநாய்களை பிடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென ஸ்டாலின் அரசுக்கு அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.